எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக ட்ரூ மேக்கின்டயர் ரிங்குக்குள்ளே வர போகிறாரு. ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் செம்ம கோவத்தோட பின்பக்கமாக வந்து ட்ரூ மேக்கின்டயரை வெறித்தனமாக அடிக்கிறாரு. ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக ட்ரூ மேக்கின்டயரை கோடி ரோட்ஸ் பயங்கரமாக அடிக்கிறாரு. எல்லாரும் வந்து தடுத்து விடுறாங்க. தடுத்து விட்டு ரெண்டு பேரையும் பிரித்து விடுறாங்க. பிரித்து விட்ட உடனே கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே போயிட்டு மைக்கை வாங்கி பேசுகிறாரு. ஸோ என்னோட சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னோட வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெசில்மேனியா வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் தட்டி பறிச்சிட்டான். அதான் மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் என்ன ட்ரூ மேக்கின்டயர் எலிமினேட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். ஸோ என்னோட ரெசில்மேனியா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தோட ட்ரூ மேக்கின்டயருக்கு அகென்ஸ்டாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் ட்ரூ மேக்கின்டயர் நான் உன்னை பழி தீக்காமல் விட மாட்டேன். ஸோ உன்னை சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயருக்கும் கோடி ரோட்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ண உடனே பேக் ஸ்டேஜில் நிக்கி ஆல்டிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் போயிட்டு பேசுவார். அந்த இடத்துல நிக்கி ஆல்டிஸ், நீ கோவப்படாத, நீ இப்போ வீட்டுக்கு போ, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உனக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் தரேன், நீ அதில் ஜெயிச்சு எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்கு, நீ ரெசில்மேனியாவுக்கு போகலாம், உனக்கான இன்னொரு வாய்ப்பு உனக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிக்கி ஆல்டிஸ் கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவார். உடனே அதே இடத்துல யோஸ்கா அண்ட் ரியா ரிப்ளி வர்சஸ் ஜேம்ஸ் அண்ட் ஜூலியாவுக்கான ஸோ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யோஸ்கா அண்ட் ரியா ரிப்ளி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்சை வின் பண்ணிவிட்டு அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல த மிஸ் வர்சஸ் கார்மோலா ஹேஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி கார்மோலா ஹேஸ் த மிஸ்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் கார்மோலா ஹேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அதே இடத்துல உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் லெஜெண்ட் வர்சஸ் ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் செல்சி கிரீட்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் எலிமினேஷன் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் 3 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ண போகிறா, யார் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் கலந்துக்க போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்டாக இருக்கட்டும், ஸ்டெஃபனி ஸ்டாட்டனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் இந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சை வின் பண்ணி அவங்க உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஹங்கு லவுடி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. உடனே அதே பேக் ஸ்டேஜில் ராண்டி ஓட்டன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. குறிப்பாக ராண்டி ஓட்டன், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் சரியாக பண்ணலை. ஸோ இந்த முறை இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதில் கலந்துக்கிட்டு நான் வின் பண்ண போகிறேன். எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் நான் 10வது முறையாக கலந்துக்க போகிறேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணி நான் ரெசில்மேனியாவுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேச அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் உள்ள வந்து அலிஸ்டர் பிளாக்குக்கும் ராண்டி ஓட்டனுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் வர மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக சோலோ சுக்காவா வர்சஸ் அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் அப்படின்ற ஒருத்தர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்லர், என்னை யாருமே மதிக்கல, ராயல் ரம்பிளில் எனக்கு மேட்சே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கேயே ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஒபாஃபேமி ரொம்பவே ஷாக்கிங்காக ஸ்மாக்டவுனுக்கும் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கிட் வில்சன் வர்சஸ் ஒபாஃபேமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒபாஃபேமி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் அடிச்சுட்டு இந்த மேட்ச்சில் ஒபாஃபேமி வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆர்ட்ரூத்தும் டேமியன் ப்ரீஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் உள்ள வருவார். ட்ரூ மேக்கின்டையர், ஆர்ட்ரூத் அண்டு டேமியன் ப்ரீஸ்ட் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். உடனே அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவார். ரிங்குக்குள்ளே வந்த உடனே ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக ஜேக்கப் ஃபாட்டு உள்ளே வந்து அவரை பேச விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டையர் அடிக்க இந்த கடைசியாக நான் பேசலான்னு பார்த்தாலும் அப்பயும் ஜேக்கப் ஃபாட்டு வந்து உள்ள பயங்கரமாக ட்ரூ மேக்கின்டையர் அடிக்கிறாரு. அந்த இடத்துல தடுக்க வர்ற எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போகிறாரு. உடனே அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுறாங்க. உடனே நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட பேசுவார். ஸோ ஒன்றும் நீ கவலைப்படாத, உனக்கான வாய்ப்பு நான் தரேன். கோடி ரோட்ஸ் கிட்ட சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உனக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் தரேன், இப்போ நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாரு. உடனே அதே இடத்துல ஷின்ஸ்கே நாகமோரா வர்சஸ் டாமா டாங்காக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷின்ஸ்கே நாகமோராவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல ஸோ நிக் ஆல்டிஸ் உள்ளே வந்து லிவ் மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. குறிப்பாக லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ அவங்க உமன்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒருவேளை ஜெட் கார்கில வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக வராங்க. அவங்க உள்ளே வந்தவுடனே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் இருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெட் கார்கில் இருக்காங்க, நான் யாரை வேணாலும் சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஜெட் கார்கில் உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்த உடனே அந்த ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. லிவ் மார்கனாக இருக்கட்டும், ஜெட் கார்கிலாக இருக்கட்டும், ஸோ இந்த பக்கம் ரகுல் ராட்விகஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரகுல் ராட்விகஸை ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெட் கார்கில் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால நடந்த ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கோட அந்த மேட்சோட அந்த செக்மெண்ட்டை போட்டு காமிச்சிட்டு ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கோட மேட்சை ரெசில் மேல அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் மூணாவது முறையாக உள்ள வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பார். கோடி ரோட்ஸ் ஒரு பக்கம் சாமி ஜெயினை வின் பண்ணது, ஜேக்கப் ஃபாட்டோ அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் பேசிட்டு ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசலாம். ரோமன் ரெயின்ஸ் நீ கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்க, இவ்வளோ ஹைட்டாக பயங்கரமாக இருக்க, என்ன சூஸ் பண்ணால் நீ தோத்துருவ, நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்க, நீ அந்த சின்ன பையன் கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை கலாச்சிட்டு பயங்கரமாக இவங்களோட செக்மெண்ட்டை வந்து இவங்களோட மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ நான் தான் ரியல் சாம்பியன், நான் தான் ரியல் வேர்ல்டு சாம்பியன், நான் தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிட்டு வராரு. உடனே பேக் ஸ்டேஜில் இருந்து ட்ரிக் வில்லியம் உள்ள வந்து ட்ரூ மேக்கின்டையருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான குவாலிஃபை மேட்ச் ராண்டி ஓட்டன் வர்சஸ் சோலோ சுக்கா வர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் மூணு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் ராண்டி ஓட்டன் இந்த குவாலிஃபை மேட்சை வின் பண்ணி ஆளாக ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் குவாலிஃபை ஆகிறாரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.